இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் மிகவும் தனித்துவமான கவிதை நயமிக்க நூலாகிய இனிமை மிகு பாடலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இது காதலின் அழகையும் அன்பின் ஆழத்தையும் பாடலாக வெளிப்படுத்தும் நூலாகும். நூல் அறிமுகம். இனிமை மிகு பாடல் என்பது காதல் கவிதைகளின் ஒரு தொகுப்பு நூல் ஆகும். யூத மரபுப்படி இப்பாடல்களின் ஆசிரியர் மாமன்னர் சாலமோன் பாரம்பரியமாக அறியப்படுகின்றார். ஆனால் பல காலங்களில் இயற்றப்பட்ட பாடல்கள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை. அந்த பாடல்கள் ஆண் பெண் இருவருக்கிடையிலான இயல்பான தூய காதல் உணர்வை மிக ஆழமாக வெளிப்படுத்துகின்றன. நூலின் பொருள். இந்த நூலின் கடவுளின் பெயர் ஒரு முறை கூட நேரடியாக பதிவிடப்படவில்லை. காதல் கடவுளின் கொடை என்பதை இந்த நூல் கூறுகின்றது. இந்த காதல் கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் என்னும் ஆழ்ந்த அன்புறவுக்கான உயர்ந்த அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. நூலின் பிரிவுகள். முதல் பகுதி அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 2 அதிகாரம் 7 முடிய காதலின் தொடக்கம். இந்த பகுதி காதலில் முதல் ஈர்ப்பையும் அன்பின் இனிமையான தொடக்கத்தையும் கவிதை நயத்துடன் வெளிப்படுத்துகின்றது. இரண்டாம் பகுதி 2 அதிகாரம் இறைவார்த்தை 8 5 அதிகாரம் 1 முடிய காதல் மலர்ந்து வளர்தல். இங்கு காதல் தேடலாகவும் சந்திப்பாகவும் மகிழ்ச்சியான ஒரு உறவாகவும் வளர்கின்றது. அன்பின் ஆழம் இப்பகுதியில் வெளிப்படுகின்றது. மூன்றாம் பகுதி 5 அதிகாரம் இறைவார்த்தை 2 6 அதிகாரம் 3 முடிய பிரிவு மற்றும் தேடல். காதலில் வளரும் தவறான புரிதல், பிரிவு மற்றும் மீண்டும் தேடும் வேதனை இந்த பகுதியில் காணப்படுகின்றது. 4ஆம் பகுதி 6 அதிகாரம் இறைவார்த்தை 4 8 அதிகாரம் 4 முடிய மீட்டெழும் காதல். பிரிவுக்கு பின் மீண்டும் மலரும் அன்பு. முன்பை விட வலிமையான அன்பு இங்கே வெளிப்படுகின்றது. 5ஆம் பகுதி 8 அதிகாரம் இறைவார்த்தை 5 8 அதிகாரம் இறைவார்த்தை 14 முடிய நிறைவான நிலையான அன்பு. இறுதி பகுதி காதல் மரணத்தை போல் வலிமையானது என்பதை அறிவிக்கின்றது. மாறாத நிலைத்த அன்பின் வெற்றியே இந்த நூலின் மைய பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், உடல் உணர்வை தாண்டி அன்பின் புனிதத்தையும் கடவுளின் அன்பின் ஆழத்தையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த நூல் உண்மையான காதல் கடவுளிடமிருந்து வரும் கொடை என்பதை நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே ஒருவரை நாம் அன்பு செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நம்மை படைத்த இறைவனை தேவனை அன்பு செய்வோம். நாம் அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்து இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ இந்த நூல் நம்மை அழைக்கின்றது. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.